Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து SQL queries and subqueries using group by clause. அதாவது group by clause யூஸ் பண்ணி நம்ம ஒரு nested query-யை எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் வந்து ஃபேக்கல்ட்டி ரிலேஷன். ஸோ ஃபேக்கல்ட்டி ரிலேஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேக்கல்ட்டி ஐடி, ஃபேக்கல்ட்டி நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி. சரியா? இப்போ இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ரைட் a SQL query to display all the department names along with number of employees working in the department. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ எவ்வளோ ஃபேக்கல்ட்டிஸ் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி வரணும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர், மார்க்கெட்டிங்கில் 2 பேர். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர், மார்க்கெட்டிங்கில் 2 பேர், ஐடியில் 2 பேர். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு வந்து இப்படி வரணும். சரியா? ஸோ இப்போ இதை வர வைக்கிறதுக்கு நம்ம எந்த query யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எந்த query யூஸ் பண்ண முடியும்? இப்போ நான் சப்போஸ் நார்மலாக ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணேன்னா என்டையர் ரிலேஷனும் எனக்கு வந்துடும். எனக்கு என்டையர் ரிலேஷன் வேண்டாம். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்லி வேணும். சரியா? ஸோ இந்த ஏதாவது query எனக்கு பர்டிகுலராக இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். குரூப் பை கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி குரூப் பை இது டேபிள் நேம், இது குரூப் பை டிபார்ட்மெண்ட். சரியா? இந்த டிபார்ட்மெண்ட்டை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஃபுல்லாக எழுதாதனால இங்கே டாட் வச்சுருக்கேன். குரூப் பை டிபார்ட்மெண்ட். சரியா? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி குரூப் பை டிபார்ட்மெண்ட். இப்போது இந்த queryல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் யோசிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், செலக்ட் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஏன் எனக்கு நான் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி குரூப் பண்ணியிருக்கேன்? ஏன்னா எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் குரூப் பை போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், குரூப் பை கூட எந்த காலம் நான் சூஸ் பண்ணுறேனோ அந்த காலமை நான் செலக்டுக்கு அப்புறம் எழுதணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த காலமை நான் குரூப் பைக்கு அப்புறம் எழுதுறேனோ அந்த காலமை நான் வந்து செலக்டுக்கு அப்புறம் அந்த காலமை நான் எழுதணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். யூஸிங் எ குரூப் பை கிளாஸ் ஃபார் எ பர்டிகுலர் காலம், தென் ஒன்லி தட் பர்டிகுலர் காலம் வில் பி யூஸ்ட் ஆஃப்டர் செலக்ட் கிளாஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட். நான் குரூப் பை டிபார்ட்மெண்ட் போட்டால் இங்கே டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கணும். வேறு எந்த காலம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு எரர் கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நான் குரூப் பைக்கு அடுத்தது எந்த காலம் போட்டிருக்கேன்னா அந்த காலமை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் வி வாண்ட் டு யூஸ் எனி அதர் காலம் அலாங் வித் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தென் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஒன்லி பி யூஸ்ட். ஸோ இந்த குரூப் பை டிபார்ட்மெண்ட் நான் கொடுத்தாச்சு. இங்கே குரூப் பை டிபார்ட்மெண்ட் நேம்னு கூட கொடுக்கலாம். அப்போ நான் செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம்னு கொடுக்கணும். இப்போ சப்போஸ் நான் குரூப் பைக்கு அப்புறம் இந்த காலம் மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு வேறு ஏதாவது காலம் டிஸ்பிளே பண்ணணுன்னு நினச்சா கூட டிஸ்பிளே பண்ண முடியாது. இது மட்டும்தான் நான் பண்ண முடியும். வேணா இந்த குரூப் பை டிபார்ட்மெண்ட் போட்டேன் இல்லையா, இந்த காலத்துக்கு அப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுதான் சொல்ல வராங்க. சரியா? ஸோ இஃப் வி வாண்ட் டு யூஸ் எனி அதர் காலம் அலாங் வித் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தென் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் only aggregate functions can only be used. அதே தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். To identify the number of faculties working in that particular department we can use count aggregate function. இது நான் ஏற்கனவே இது சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. அதுக்கு நான் குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்? நமக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக என்னோடய query எப்படி இருக்கும் அப்படின்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ இதுதான் வந்து என்னோடய ஒரிஜினல் ரிலேஷன். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் டிபார்ட்மெண்ட், ஓகேவா, டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் குரூப் பை கிளாஸில் நான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ காலமாக வேணாலும் நான் குரூப் பை கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் குரூப் பையோட நான் வேறு ஏதாவது செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது குரூப் பைக்கு அப்புறம் யூஸ் பண்ண காலமாக இருக்கணும், அல்லது அது ப்ளஸ் அது அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக இருக்கணும். சரியா? ஸோ இப்போ இங்கே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நான் குரூப் பைக் போடாமல் இங்கே ஒரு காலம் நேம் கொடுத்து அது எனக்கு எரர் தான் காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து வந்துருச்சு, மார்க்கெட்டிங்கில் 2 பேர், ஹெச்ஆரில் 1, ஐடியில் 2 பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறும் குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வரும்? டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஸோ குரூப் பை டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னனால எனக்கு வந்து வெறும் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வரும். ஸோ நான் அந்த குரூப் பை ஃபங்க்ஷனோட கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போது கவுண்ட் ஆஸ்ட்ரிக், சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? குரூப் பை கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் ஒரு நெஸ்டட் கொரியரில். சரியா? இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சரியா? தேங்க்யூ.